தேவன் தான் செய்யறாரு. ஏன்னா தாவீது தேவன் தெரிந்து கொண்டவர். அவருக்கு விரோதமா மகனே எழும்பினாலும் பிடிக்காது இல்லையா. தாவீதுக்கு கீழே அவன் யோவாப்புன்னு ஒருத்தன் ஈட்டியை வச்சு அப்சலோமா கொன்றுவான். ஏன்னா அவன் தாவீதை கொல்ல பார்த்ததுனால. சரியா, புரியுதா? அப்போ அப்சலோம் இல்லாட்டி இப்ப அடுத்து யார் தான் ராஜா? தாவீது தான் ராஜா. சரியா, எப்பயுமே தேவன் தான் நம்மளை உயர்த்தணும். நம்ம தேவன்கிட்ட கேட்கறது தப்பு கிடையாது. இப்ப நீங்க நல்லா படிச்சு நாளைக்கு ஐஏஎஸ் அதிகாரி ஆகணும், ஐபிஎஸ் அதிகாரி ஆகணும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு சிஎம் ஆகணும்னா கூட சொல்லலாம். எதுனாலும் நீங்க தேவன்கிட்ட கேட்கலாம். தேவன் தான் உங்களை உயர்த்தணும். சரியா, அதை விட்டுட்டு குறுக்கு வழியில யாரையாவது போய் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி லஞ்சம் கொடுத்து நம்மளை எப்படியாவது சொல்லி, சில பேர் அப்படித்தானே வேலை வாங்குவாங்க. நல்லா படிச்சிருப்பாங்க, ஆனா என்ன அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், நம்மளுக்கு திறமைக்கு வேலை கிடைக்குமோ, இல்ல ரெக்கமெண்டேஷன்ல போயிருவாங்க, இல்ல பணம் லஞ்சத்தை கொடுத்து போய் பெரிய பதவியில போய் உட்காந்துருவாங்க. அப்படித்தானே நடக்குது. அப்படி நம்மளை உயர்த்திக்க கூடாது. கொஞ்ச நாள் நல்லா இருந்த மாதிரி இருக்கும், தேவன் ஒரு நாள் நம்மளை கீழே தள்ளிடுவார். ஆனா தேவனா நம்மளை உயர்த்தினாருன்னா மற்றவங்க என்னதான் தள்ளணும் பார்த்தாலும் நம்மளை தள்ளவே முடியாது. புரியுதா? இன்னைக்கு அந்த பாடத்தை தான் கத்துக்கிட்டோம்.